Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கல்யாண வீட்டு பந்தியில இலையில நமக்கு வைக்கக்கூடிய பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரவை 1 கப் எடுத்துர்க்கேன். நீங்க உங்களோட வீட்ல எந்த கப்ல வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க இல்ல மெஷர்மென்ட் கப்ல அளந்துக்கோங்க. ஆனா ரவை எந்த கப்ல எடுக்கறீங்களோ அதே கப்ல மத்த எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போறோம். ரவை எடுத்த அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் நெய் ரெண்டும் mix பண்ணி எடுத்துர்க்கேன். இதுல நீங்க நெய் அதிகமாவும் எடுத்துக்கலாம், எண்ணெய் கம்மியாவும் சேர்த்துக்கலாம். ஆனா எண்ணெயும் நெய்யும் 1/2 கப் சேர்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா mix பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நெய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஃபுல்லா சேர்க்காம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்க போறோம். முந்திரி லைட்டா கலர் மாற ஆரம்பிக்கும்போது உலர் திராட்சையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் எடுத்துக்கலாம். நெய்யை விட்டுட்டு வெறும் முந்திரி திராட்சை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே ரவை சேர்த்துட்டு வறுத்துக்க போறோம். 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன். கேசரிக்கெல்லாம் நல்லா நைஸா இருக்கிற மாதிரி ரவை வந்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே ஒரு 5-6 நிமிஷத்துக்கு ரவை வந்து நல்லா வறுக்கணும். பாருங்க फ्रेंड्स, ரவையை நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே ரவை வந்து நல்லா வறுக்கணும். தீய கூடாது. ஆனா அந்த ரவை வறுக்கும்போதே அந்த மணம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்துக்கு நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இத எடுத்து ஒரு பக்கமா வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாயை திரும்ப வச்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா mix பண்ணி வச்சிருக்கிற அந்த எண்ணெய் நெய் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பைனாப்பிளையும் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பைனாப்பிளை வந்து வதக்கிட்டு செய்யுங்க. நல்லா வெந்து வந்துரும். சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். 3-4 நிமிஷத்துக்கு பைனாப்பிளை நெய்யிலே நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டான அளவு. நெய்யிலே நம்ம வந்து பைனாப்பிளை நல்லா வதக்கிட்டோம், நல்லா வெந்திருக்கும். இப்போ தண்ணியிலையும் கொதிக்கும்போது நல்லா இன்னும் சாஃப்டா வெந்து வந்துரும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா இது போல கொதிக்க ஆரம்பிச்சதும் இப்போ இந்த கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம ரவை வறுத்தோம் பாத்தீங்களா, அந்த கடாயை ஸ்டவ் மேல வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு இப்போ இது கூட கொதிக்கிற இந்த தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா கைவிடாம கலந்து கொடுக்கலாம். உருண்டை கட்டாம ரவை வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ரவை வந்து நல்லா வெந்து இந்த பாருங்க சேர்த்துந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க எடுக்கிற பைனாப்பிளை பொறுத்து நீங்க சர்க்கரையோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு இப்போ நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கல்யாண வீட்லலாம் நமக்கு ஸ்வீட்டா வந்து வைப்பாங்க பாத்தீங்களா, அப்படி இருக்கும்போது 1.25 கப்ல இருந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துப்பாங்க. அப்பதான் அப்படியே தகட்ட ஸ்வீட்டா சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்ல செய்யறதுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டான அளவு. சர்க்கரை செய்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கரெக்டா வந்து கலந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து ரவை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா இப்போ சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிட்டு திரும்ப கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்க ஃபுட் கலர் சேர்க்காமலும் செய்யலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ கடைசியா இது கூட வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சு அந்த நெய் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, மீதி இருக்கிறத எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி டைட்டா அழுத்தி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியா பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நான் சொன்ன இந்த அளவுகளை கொண்டு நீங்க உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வீட்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து 1.25 கப் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சமா வச்சாலும் சாப்பிட வந்து நல்லா திகட்டுற மாதிரி ஸ்வீட்டா வைக்கும்போது சூப்பரா இருக்கும். நார்மலா நம்ம வீட்ல செய்யறதுக்கு இந்த அளவு கரெக்டா இருக்கும் ஸ்வீட் உங்களுக்கு. பைனாப்பிள் இருந்ததுன்னா இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.